திரும்ப எழும்பி நின்று ஆராதனை பாடல் புத்தகத்தில் 296வது பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை. பாடலை போடு. 296. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பா. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சம் இயேசுவுள் தரணே, தம் ஜலத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சோழனேற்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வார், உரைத்து முன்னேறிடுவார்,
கொடுத்தார் உரிமை கொள்வார் விரைந்து முன்னேடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஹல்லேலூயா. அடுத்த பாடல், இரண்டாவது பாடல், 165வது பாடல். ஜீவனுள்ள தேவனே வாரும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா. பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ, பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. தொந்தருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே, தொந்தருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர்.
மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாட்டிடோ, மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாட்டிடோ, மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனை, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. எத்தனை பேர் அவரை நம்பி வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏதாவது மாறி இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அல்லேலூயா. அவர் நிற்கிற பொழுது தானே சங்கீத பகுதி கடந்து செல்வோம். சகோதரர் சாம்பால் அவர்கள் சங்கீத பகுதி நடத்துவார். Praise. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் Psalm chapter 20. சங்கீதம் 20. May the Lord answer you when you are in distress. May the name of the God of Jacob protect you. May he remember all your sacrifice and accept your burnt offering. May we shout for joy over your victory and lift up your banners in the name of our God. May the Lord grant all your requests. Some trust in chariots and some in horses, but we trust in the name of our Lord God. இந்த சங்கீதம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவரோட குணம், அவருடைய பாதுகாப்பு எப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல, இந்த முழு சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆபத்து நேரத்துல ஆண்டவர் தாவீதுக்கு எப்படி உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் வசனம் சொல்லுது. வாசிங்க அந்த முதல் வசனத்தை. பாருங்க, மனுஷனோட வாழ்க்கையில எவ்வளோ ஆபத்து வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஆண்டவரை நம்ம தேடுகிற பிள்ளைகளாய் நம்ம
காணப்படுகிறோம். அப்போ மனுஷனோட வாழ்க்கையில எந்த ரூபத்துல ஆபத்து வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி வரும்போது, நம்ம வந்து மனுஷனா இருக்கிற நாம யார தேடி போறோம்? மனுஷனை நம்ம வந்து தேடி போகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா நமக்கு யாராவது வந்து அந்த நேரத்துல உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல தாவீது ராஜா அந்த வசனத்துல எப்படி சொல்றாருன்னா, "ஆபத்து நாளிலும் உமது ஜெபத்தை கேட்பாராகன்னு" சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தாவீது ராஜாவோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, அ அ பலவிதமான என்னன்னா ஆபத்து வந்தது. சவுல் மூலமாவும் ஆபத்து வந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்புறமா அப்சலோம் மூலமா அவருக்கு வந்து ஆபத்து வந்தது. ஆனா அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவர் அவருக்கு என்ன அவர வந்து அவரோட ஜெபத்தை கேட்டு, அவருக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்துல விடுதலை குடுக்கிறத நம்ம வேதத்துல நம்ம பார்க்க முடியும். அ ஆபத்து நேரத்திலயும் தேவன் நம்மளோட ஜெபத்த என்ன பண்றாரு, அவரு கேட்கிறாரு. அ அ அது வந்து அந்த வசனம் வந்து நம்ம பார்க்கலாம். சாம் சாப்டர் 91 வெர்ஸ் 15 வாசிங்க. பாருங்க வசனத்துல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபத்து நேரத்துல வந்து தாவீது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம என்ன பண்ணோம், நம்ம வந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவர் என்ன பண்றாரு, நம்மளோட ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்களும், பிரச்சனையும், இல்ல ஏதாச்சும் ஒரு வியாதி இருக்கும்போது, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவர் என்ன பண்றாரு, நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு, நம்மளால இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம பார்க்க முடியும். 2வது வசனத்த நம்ம பார்த்தோம்னா, கர்த்தரோட நாமம் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கு நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அது நம்மளோட இயேசுவின் நாமம் தான். நமக்கு அது வந்து என்ன பெரிய ஒரு உயர்ந்த அடைக்கலமா நமக்கு காணப்படுது. அவரோட நாமத்தை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, அவர் நமக்கு எங்கேருந்து பதில் அளிக்கிறாராம், அவரு பரிசுத்த ஸ்தலத்தில இருந்து, அவர் சீயோனில இருந்து அவர் என்ன பண்றார், நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அ அ அ 3, 4 வேர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா, அதில என்ன குடுத்திருக்குன்னா, ஆண்டவருக்கு செலுத்துற காணிக்கை குறித்து தேவன் எப்படி அதில பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. வாசிங்க. பாருங்க சாதாரண மனுஷன் தான் நாம. ஆனா சர்வ வல்ல உள்ள தேவனை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, காணிக்கை மூலமா நம்ம வந்து அவர பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. வேதத்துல நம்ம பார்க்கும்போது, முதல் காணிக்கை யாரு குடுத்தா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து அந்த குடும்பத்துல பாருங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஆண்டவருக்கு வந்து என்ன பண்றாங்க, காணிக்கை செலுத்துறாங்க. அதுல காயின நம்ம பார்த்தோம்னா, அவரு என்ன பண்றாரா, ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு காணிக்கை செலுத்துறாங்க. ஆனா 2வது ஆபேல நம்ம பார்க்கும்போது, அவரு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும். ஆனா என்ன குடுக்கணும், அவருக்கு பெஸ்ட்டா குடுக்கணும். பெஸ்ட் மாத்திரம் இல்ல, பெஸ்ட்லயும் தி பெஸ்ட்டா குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவரு வந்து ஆபில் வந்து காணிக்கை செலுத்துறாரு. ஆனா இந்த 2 பேரும் வந்து ஒரே ஃபேமிலில பிறந்திருக்காங்க. 2 பேரோட கேரக்டர் வந்து வித்தியாசமா இருக்கு. ஆனா ஆண்டவர் யாரோட காணிக்கை அங்கீகரித்தா, ஆபேலோட காணிக்கை அங்கீகரித்தார்ன்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லுது. ஆனா அ 2வது நம்ம பார்த்தோம்னா, அ காணிக்கை மூலமாய் ஆண்டவரை பிரியப்படுத்தினவரு யாருன்னா, அ கிங் சாலமன். அவரு வந்து என்ன பண்றாரு, அந்த தேவாலயத்த பிரதிஷ்டை பண்ணும்போது 22,000 ஆம் ஆம் ஆடு, மாடுகள என்ன பண்றாரு, அவரு பலி செலுத்துகிறாரு. அப்படி பலி செலுத்தி அவரு என்ன பண்றாரு, ஆண்டவரை அவரு பிரியப்படுத்துகிறத நம்ம வந்து 1 கிரானிக்கல்ல நம்ம பார்க்கலாம். ஆ அந்த நேரத்துல அந்த அந்த ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, தேவன் வந்து கிபியோன்ல சாலமன் இருக்கும்போது, ஆண்டவரு நைட்ல தரிசனமா இந்த இடத்துல கா அ சாலமோனுக்கு வரும்போது கேட்கிறாரு, "நீ என்ன கேட்கிறியோ, அத நீ கேளு நான் உனக்கு தருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, சாலமோன் என்ன கேட்கிறாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள வழிநடத்துறதுக்காக ஞானத்தை கேட்கிறார். ஸோ ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட பலிகள்ல அவர் என்ன பண்றாரு, பிரியமா இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனா, இன்னைக்கு நம்ம வந்து அ அ அது வந்து அந்த டைம்ல ஆண்டவர் வந்து அது பிரியப்பட்டார். ஆனா, இப்போ உள்ள காலத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஆடு, மாடு அந்த பலியில அவர் என்ன பண்ணல, பிரியப்படல அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுது.
3 விதமான காரியங்கள் ஆண்டவர் வந்து பிரியப்படுகிறார். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். வாசிங்க சாம் சாப்டர் 4 வெர்ஸ் 5. பாருங்க என்ன மாரி பலி நம்ம செலுத்தணுமா? நீதியின் பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. பாருங்க அ அ புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒருத்தவங்க என்னன்னா, அந்த ஏழை விதவை வந்து என்ன பண்றாங்க, தேவாலயத்துல வந்து 2 காசு காணிக்கை குடுக்கிறத யார் பார்க்குறா? ஏசப்பா அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குற நேரத்துல அந்த லேடிக்கு அந்த விடோக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல எல்லாரும் எல்லாரும் போடுறத விட ஜாஸ்தி யாரு போட்டிருக்கா, அந்த ஏழை விதவை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த இடத்துல சாட்சி குடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த இடத்துல அந்த லேடிட்ட என்ன காணப்பட்டது? நீதி காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. அவரோட வார்த்தைக்கு நாம என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படிகிற பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண பண்ண முடியும்? இப்படிப்பட்ட காரியங்கள நம்மளால பண்ண முடியும். ஆண்டவரு நம்மளோட நாம எவ்வளோ ஆண்டவருக்கு குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டு ஆண்டவரு அ எதிர்பார்க்கலாம். ஆனா நம்ம எந்த மனநிலையில அந்த காணிக்கை நம்ம குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்கிறார். 2வது நம்ம பார்த்தோம்னா, எது மூலமாய் நம்ம காணிக்கை செலுத்தலாம் அப்படின்னா, வாசிங்க ஹெப்ரூ சாப்டர் 13 வெர்ஸ் 16. ஹெப்ரூ 13 2வது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தானம் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு கற்றுத் தருகிறார். இன்னும் ஒரு பலி இருக்கு. அது என்னன்னா, அதுதான் ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதம் கற்றுத் தருகிறது. அவருடைய பிள்ளையா இருக்க அவரை நம்ம என்ன பண்ணணும், ஸ்தோத்தரிக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணும்போது தேவன் என்ன பண்றாரு, பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து நமக்கு என்ன பண்றாரு, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறாரு. 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அ வாசிங்க. அ அந்த 4த் வேர்ஸ்ல இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? "மே ஹி கிவ் யூ த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் மேக் ஆல் யுவர் பிளான் சக்சீட்." ஸோ என்ன பிளான்? நம்மளோட வாழ்க்கையில நம்ம பலவிதமான பிளான்கள் நம்ம வச்சிருப்போம். இப்படி பண்ணணும், அந்த மாரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கோம். ஆனா வந்து ஆண்டவர் என்ன சொல்றார்ன்னா, ஆண்டவர் நம்மளோட லைஃப்ல வச்சிருக்கிற பிளான் வந்து நம்ம பிளான விட அது என்ன இருக்குமா, அது டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். வாசிங்க ஜெரேமியா சாப்டர் 29 வெர்ஸ் 11. ஆ பாருங்க, அந்த அந்த மொத்த பைபிள்ல எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு ஃபேவரைட் வசனம்னு சொன்னா, எனக்கு இந்த வசனம் தான் பிடிக்கும். இந்த வசனத்தில யார் சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? அந்த வசனம் இப்படி சொல்லுது, "ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ, நாட் டூ ஹார்ம் யூ, பட் டூ கிவ் யூ அ ஃபியூச்சர் அண்ட் அ ஹோப்." அப்போ இப்ப என்னோட லைஃப்ல பார்த்தோம்னா, என்னோட லைஃப்ல வந்து என்ன ஃபியூச்சர், என்ன ஹோப் இருக்குன்னு சொல்லிட்டு அ எதுவுமே தெரியாது. சின்ன வயசுல அவ்ளோ வந்து நாங்க கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்ட நேரத்தில கூட ஆ எங்க வீட்ல எங்க அம்மாட்ட கேட்பேன், "ஏம்மா இந்த இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நம்மளுக்கு இருக்கு? டெய்லி பிரேயர் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனாலும் இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கு." அப்ப எங்க அம்மா எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது என்னன்னா, "ஏன் வை?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்ட்ட என்ன பண்ணக்கூடாது? கேட்கவே கூடாது. அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படி ஒப்பு கொடுக்கும்போது, தேவன் என்ன பண்றாரு? நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு ஃபியூச்சர வச்சிருக்காரு. அந்த ஃபியூச்சர் வந்து என்னன்னா, அது நம்மளோட ஹோப்ப வந்து அவர் என்ன பண்றாரு? அதை நிறைவேற்றி தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. 7வது வசனத்த நம்ம வாசிப்போம். இந்த வசனத்துல கர்த்தரோட நாமத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்மளோட படிப்போ, இல்ல நம்மளோட வேலையோ, இல்ல நம்மளோட பொசிஷனோ எதுனாலயுமே நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டவரோட நாமத்த நம்ம மேன்மைப்படுத்த முடியாது. ஆனா ஒரே நான் ஒண்ண மாத்திரம் நம்ம என்ன அவரோட நாமத்த மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியுமா? மேன்மை பாராட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. வாசிங்க 1 கொரிந்தியன் சாப்டர் 1 வெர்ஸ் 30, 31.
பாருங்க, யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்னா கர்த்தரை குறித்தே நாம என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டணும்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. வாசிங்க கலீஷியன்ஸ் சாப்டர் 6 verse 14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பீராக. இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட சிலுவை குறித்தே நம்ம என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகுது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஜெரேமியா சாப்டர் 9 verse 23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவர் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதி செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்திலே என்ன சொல்லுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம என்ன பண்ணணுமா, மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. அப்படி இப்போ 7ல சொல்லுது, சம் ட்ரஸ்ட் இன் சேரட்ஸ் அண்ட் சம் இன் ஹார்சஸ். அப்படி குதிரைங்களை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க, அந்த ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க அப்படி இருந்தோன்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 8th verseல சொல்லுது. ஃபர்ஸ்ட் வாசிங்க பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட மேன்மை நம்மளோட வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற மேன்மை மேன்மை பாராட்டோம்னா நம்மளோட நிலைமை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை மேன்மை பாராட்டணும்னா அந்த 2வது வாசிங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம என்றைக்குமே இயேசு கிறிஸ்துவோட சிலுவை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டுற பிள்ளைகளாய் நம்ம வாழுவோம். கர்த்தர் தாமே பேசின வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொடுத்த சங்கீதத்திற்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கொடுத்த சகாதனுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வரும் நாளிலே மகன் எழுந்து பிரகாசிக்க அவருக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாவரும் எழும்பி நிற்போம். துதி ஆராதனைகளை கடந்து செல்வோம். சகோதரன் ஆரோன் பிரவீன் அவர்கள் அதை ஆராதனை நடத்துவார்கள். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் தாப்பனே, இந்த நாளை கொடுத்த தயவிற்காய் கொடான கொடி சோஸ்திரம் ராஜா. இந்த நாளிலும் கூட எங்களை ஒருமித்து ஒரு மனதாய் கூடி இந்த அறையிலே எங்களை உம்மை துதிக்க உம்மை போற்றி புகழ எங்களுக்கு கிருபை செய்த தயவிற்காக தோடான கொடி சோஸ்திரம் ராஜா. இந்த துதி ஆராதனை வேலையும் கூட என் தேவன் எங்களை கண்ணோக்கி பாருங்க. உங்களுடைய பிரசன்னம் இந்த அறையினுள்ளே உளவாட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எவ்வளோ கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் கூட என் தேவன் எங்களை உடைத்தெறிந்து எங்களை புதிதாய் உருவாக்கி எங்களை நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர் ராஜா. அதற்காக கொடான கொடி சோஸ்திரம். நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே விழுந்தாலும் தேவன் என்னோடு கூட இருப்பீர். உடைத்தீ உருவாக்கி நீர் சிருஷ்டித்தீ சீர்படுத்தி நீர் உடைத்தீ உருவாக்கி நீர் சிருஷ்டித்தீ சீர்படுத்தி நீர் புடமிட்டீ புதிதாக்கி நீர் பிரித்தீ பிரியாதிருந்தீ எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே உடைத்தீ உருவாக்கினே சிருஷ்டித்தீ
சீர்படுத்தி நீ புடமிட்டி புதிதாக்கி நீ பிரித்தி பிரியாதிருந்தே பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன் இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன் உடைத்தீர் உருவாக்கி நீர் சிருஷ்டித்தீர் சீர்படுத்தி நீர் புடமிட்டீர் புதிதாக்கி நீர் பிரித்தீர் பிரியாதிருந்தி எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள குழியில் நான் கிடந்தேன் பாரத்தை சுமத்தி இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன் மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள குழியில் நான் நடந்தேன் பாரத்தை சுமந்தேன் இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன் உருவாக்கி நீர் சிருஷ்டித்தீர் சீர்படுத்தி நீர் புடமிட்டீர் புதிதாக்கி நீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர் அவர் நாமம் எப்போதுமே பெரிய கிருபை இருக்கும். நாம் அவர் போலும்போது நமக்கு என்ன பலன் இருக்கோ அதை வச்சு நம்ம போலுதான் ஆகணும். அவர் போலும்போது நம்ம வாழ்ல ஒரு இன்பமா கூட்டிகிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா எதுக்குமே அது இணையாகவே செய்யாது. என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தார் உமக்கது ஈடாகுமா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தார் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் திரையென்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் திரையென்பேன் நீங்காத
என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருதையா. உதவென்பேன் முடிவென்பேன் கூட்டில் ஓர் வடிவென்பேன் உண்ணவர் நீரே என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் கூட்டில் ஓர் முடிவென்பேன் உண்ணவர் நீரே என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் மற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். சொல்ல என் உள்ளம் மகிழ்ந்தையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பெருதையா. உபாகமம் 1:31 சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். யார் நம்மை பிரிந்து சென்றாலும், நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும், நம்மை நேசிக்கும் தகப்பன் ஒருவரே, அவரை கைவிடாத தகப்பன் அவரே. தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, நடத்திடுமே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, அணைப்பவரே. தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என் கரத்தை பிடித்திடுமே. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உம் கண்கள் கண்டதே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உம் கண்கள் கண்டதே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே அழைத்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்க கையில் ஏந்தி தாங்கி சுமந்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்க கையில் ஏந்தி தாங்கி சுமந்தீரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, நேசம் கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உம் கரங்களில் ஏந்துமே. என் கையை நீளாது பிடித்து நடக்க சொல்லி தாருமே. மெய் இன்னும் அதிகமாய் அறிய உம் கரங்களில் ஏந்துமே. என் கையை நீளாது பிடித்து நடக்க சொல்லி தாருமே. உம் அன்பின் ஆழ அகல உயரத்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீரே. உம் அன்பின் ஆழ அகல உயரத்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. தகப்பனே,
அவர் தயவு இல்லாம இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கவே முடியாது. எவ்வளோ கொள்ள நோய்கள் வந்தப்பையும் கூட நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது காலைல எந்திரிப்போமான்னு தெரியாது நம்ம. இதெல்லாம் அவர் நடத்தக்கூடிய தயவு தான் நம்ம மேல வச்சிருக்காது. எவ்வளோ பேர் மரணத்தோட விளிம்புல தொட்டுட்டு திரும்பி வந்திருக்காங்க. அவரோட தயவு இல்லாம அது நடக்கவே நடக்காது கண்டிப்பா. எல்லாமே அழிஞ்சு போச்சு இந்த ஒரு பீரியட்ல. உலகமே மாறிடுச்சு நிறையா. அவர் தயவு இருக்கனால மட்டும்தான் நம்ம இந்த சவுதி தேசத்திலையும் கூட நம்ம ஒருமிச்சு அவரோட வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குது. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 1 வீக் முன்னாடி இந்தியாவுக்கு போயிருந்தேன். அங்கே கூட அவரோட தயவு எவ்வளோவா கிருபையா எனக்கு நடந்துச்சுன்னு பார்த்தேன். என்னோட மதரின்லாக்கு விசாக்கு நார்வேலேருந்து இதுக்கு போனோம், எர்ணாகுளம் போனோம். ஒரு காரில் போய்க்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 4 கார் போகுது. அந்த ரோட்டில் வந்து பயங்கரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிறதுக்கு, எல்லாமே லாரி, டிப்பர் லாரி எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அது ஒரு ரேம்பேஜ் ஆக்சிடென்ட் மாதிரி. ஒய்ஃபுக்கு 2 நாளைக்கு தான் சொன்னேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு கார் போய் இடிச்சிருச்சு, ரெண்டாவது ஒரு காய் போய் அதே காரை இடிச்சிச்சு, மூணாவது ஒரு கார் போய் இடிச்சிச்சு, நாலாவது எங்க கார் போய் இடிச்சிருச்சு. கார் இடிச்சிருச்சு ஃபுல்லா, முன்னாடி போனட் ஃபுல்லா காலி. டிரைவர் நிறைய பேர் தெரியும். ஒரு ஹைவேல போய் ஆக்சிடென்ட்னா டக்குனு சடன் பிரேக் அடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பின்னாடி என்ன வருதுன்னு தான் பார்ப்போம், நம்ம வண்டியை நசிக்கிற கூடாதுன்ட்டு. கடவுளோட கிருபை, நான் பின்னாடி திரும்பி பார்த்தப்ப எந்த வண்டியுமே இல்லை. பின்னாடி வந்து நோயலும் என்னோட மதுரையில் ரொம்ப சின்ன கார் அது. கடவுளுக்கும் சத்தியமா வழி நடத்தினாரு. அவங்க பிரதர் கூட நிறைய ஃபோன் பண்ணாங்க, என்னடா 5 மணி நேரம் தானே ஆகும் நார்வேலேருந்து எர்ணாகுளத்துக்கு, என்ன இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியல. நல்ல ஒரு ஆக்சிடென்ட் அது. எனக்கு எந்த ஒரு லாரிலாம் வந்துருச்சு, என்ன இருக்குன்னு தெரியாது எனக்கு. இந்த லைன்ல எனக்கு அதான் தோணுச்சு, ஒரு அடியின் தூரத்திலே கண்டு மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை வேற என்னங்க வேணும், உங்க தயவை பாட ஜீவன் உள்ளது. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றது. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றது. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்தது, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைத்த தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. அவர் சொன்னதை எப்பவுமே நடத்திடுவாரு. அவர் சொன்னதை எப்பவுமே நடத்தாம இருக்கிறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது, அவர் தேவன். சொன்ன இருக்கிறதும் நடக்கிறதும் என்னைக்குமே வந்துட்டு ஒருவேளை அப்போதைக்கு நடக்காம இருக்கலாம், ஆனா அதை விட இரட்டிப்பான சந்தோஷமா அடுத்து கொடுப்பாரு. அவர் எங்களுக்காக யாவும் முடிக்கக்கூடியவர். அந்த இதுலயே அடுத்த ஒரு டெஸ்டிமோனி தான் அதுவும். எங்களுக்கு 11:45 அப்பாயின்மெண்ட். நாங்க போனப்ப எங்களுக்கு 1:30 ஆயிருச்சு. மோர் தென் 2 hours ஆயிருச்சு. அதுல
எனக்கு தெரியல என்ன பண்ணணும்ட்டு உள்ள போய் கேட்டப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேணாம் சொல்லிட்டாங்க. அடுத்து நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க. நான் போனதே அதுக்காண்டி தான், இந்தியாவுக்கு போனதே. இதையும் முடிச்சுட்டு வந்துருவோம் கண்டிப்பா அப்படின்ட்டு, சீக்கிரம் முடிஞ்சுனா வேலையை முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னாங்க, முடிச்சு நீங்க கிளம்புங்க, நான் அடுத்து நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு அடுத்து வரும்போது தான் வர முடியும், இப்ப வர முடியாது அப்படின்னு. அப்பவும் கடவுள் என் கூட இருந்தார். திரும்பி உள்ள போய் கேட்டு வந்துட்டு, சரி சார் நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வேற ஒரு பார்த்துருந்துச்சு, அந்த புள்ள போட்டு எங்களுக்கு ஒரு லான்ச் மாதிரி கொடுத்து, அதுல நீங்க அப்ளை போட்டு போங்க, நீங்க இவ்வளவு தூரம் வரேன்னு சொல்லிருக்கீங்கன்னு சொல்லி அப்பவும் எனக்கு கிருபை செய்தார் கடவுள். ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு. நாங்க போனது வந்து ரொம்ப லேட்டா போனோம். ஆனா 1/4 மணி நேரத்துல அந்த ப்ராசஸே முடிஞ்சு. மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணாங்க 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லாம். எங்களுக்கு 15 மினிட்ஸ்ல முடிஞ்சுச்சு. அவர் தயவு ரொம்ப பெருசு. எவ்வளவு நடத்துறோமோ அவ்வளவு நடத்துவார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. எந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ செய்திக்காய் சகோதர பிரதமர்களை
ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துவதுதான் எங்கள் அன்னை பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரையிலும் உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தை இன்னும் உணரும்படி செய்யுங்க. உடைய வார்த்தையை அனுப்பிவிட்டு இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காய் ஆண்டவரை காத்திருக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிற விதையை போல அது 30, 60, 100 பலம் தர கிருபை பாராட்டுங்கப்பா. நிலத்தை பண்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிற கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா இருதயத்துல பாயட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட மன்னாவை புசித்தவர்கள் வழியிலே மரித்து போனார்கள். அப்பா நீர் எங்களுக்கு உம்முடைய அப்பா சரீரத்தையே பிட்டு கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதை புசித்து நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஜீவனோடு காணப்பட உம்முடைய வருகை பரியந்த ஆண்டவரே நாங்கள் ஜீவித்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சபையை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம். கொண்டு வந்திருக்கிற மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆவியானவர் வெளிப்படுங்கப்பா. நாவை உண்டு பண்ணினவர் நான் அல்லவோன்னு சொன்னீங்களே அப்பா, நீங்க நாவோடு இருந்து வெளிப்படுங்க. ஏசாயா நாவை தொட்டது போல அவருடைய நாவை தொடுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. கேட்கிற செவிகள் ஒவ்வொன்று விருத்த சேதனப்படட்டும். உடைய ரத்த ஆண்டவரே பூசப்படட்டும். கழுவட்டும் ஆண்டவரே. இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபையை சுத்திகரிங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நல்ல ஒரு துதி ஆராதனைக்குள்ள கடந்து சென்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதோட கூட என்ன இருந்தது? ஒரு உயிருள்ள ஒரு சாட்சி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரன்ட்ட நான் கேட்கும்போது கூட யூஸ்வலாட்டு இந்த ஒர்ஷிப்பு, சங்கீதம் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் யாருமே உடனே ஒத்துக்கிறது கிடையாது. 3 போதகர்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு தடவை ஒரு பிரேக் அடிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளச்சு பிடிச்சி அப்படிதான் வருவாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த தடவை சகோதரர் சொல்லும்போது நானா ஓகே, ஏன்னா எனக்கு தெரியும் போன வாரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், கண்டினியூஸ் டியூட்டி எல்லாமே. இது வரைக்கும் எங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் கூட பாட்டு எடுத்துட்டு சொல்லும்போது ஒருவேளை நான் பின்னாடி நிற்கிறேன், ஒருவேளை என்னை குறித்து ஒருவேளை சொல்லுகிறானோ என்று நான் நினைத்திருந்தேன். ஏன்னா நானும் இது மாதிரி தான் 3 தடவை 2 தடவை சாவின் விளிம்பிற்கு போய் வந்தேன், ஒரு தடவை மரித்து திரும்ப வந்துட்டேன். ஓகேங்களா? அதனால அதே தேவன், அப்போ நீங்க பைபிள்ல படிக்கிற அதே தேவன் இப்பொழுதும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுல என்ன தெரியுமா? விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை தானே. அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் நினைச்சேன், எனக்கு வந்தது ஒரே ஒரு 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 ஆடுக்கு ஒன்று வரும், ஒரு கோல்டு ஷாப்போட ஆடுன்னு நினைக்கிறேன், எதுன்னு எனக்கு தெரியல. விசுவாசம் தானே எல்லாமே, அப்படிதானே? ஹல்லேலூயா. எல்லாரும் கோல்டு எடுக்க போயிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா அப்படி இருக்கும். வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையா நம்ம இருக்கும்போது தான் நம்முடைய காரியங்களை நாம் வாய்க்க பண்ணுவோம். போன வாரம் சகோதரர் எடுத்த செய்தி என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் மனத்தோடு இருக்கிறீங்க அன்னைக்கு? எத்தனை பேர்? இல்ல சகோதரர் போட்ட மாதிரி பெர்ஃப்யூம் போட்டு வந்தீங்களா? நல்ல ஒரு சுகந்த வாசனையாய் உள்ளவர்களாய். நான் நினைச்சேன், அது போட்ட உடனே லாஸ்ட் வீக்ல நம்ம சகோதரர் மார்ட்டின் கூட ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று அனுப்பியிருந்தாரு, எப்படி நம்ம அந்த சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதெல்லாம் என்னுடைய சப்ஜெக்ட், கடந்து சொல்லுவோம். முதல்ல இயேசுராஜனின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு கிடைப்பதாக என்று நான் சபையின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு காரியம், என்னுடைய இந்த விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம சில காரியங்களை பார்க்கணும். வாழ்க்கையில ஒரு எதிர்மறைவான காரியங்கள், அதாவது நீங்க நினைச்சுக்கிட்டு போற ஒரே இதுல நம்ம போற ரூட்ல, இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி அவர் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படி ஒரு காரியம் நடக்கணும். யூஸ்வலா நம்ம ரொம்ப ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பி போனோம், என்ன நினைப்போம்? நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஒரு டைப் இருக்கிறோம், ஏ டைப் ஒன்று இருப்போம் இல்லையா? 10 மணிக்கு ஃப்ளைட்னா 6 மணிக்கே ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி 10 மணிக்கு தானே இந்த ஃப்ளைட்டு,
9:30 9 மணிக்கு போகலாம். இந்த டொமஸ்டிக் அப்படி கூட ஆட்கள் இருக்கிறாங்க. 2 கேரக்டர். அதே மாதிரி நம்ம நினைச்சிட்டு ஒரு காரியம் இருக்கும்போது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இப்ப நீங்க போறீங்க, போகும்போது லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப சகோதரர் போனாரு, கரெக்ட் டைமுக்கு தான் போனாரு. எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, நானும் பிரதர் சேட்டும் நாங்க இது பண்ணி என்ன பையன் இப்படி லேட்டா போயிட்டான்னு எங்களுக்கு தெரியாது. நடந்த சம்பவம் தெரியாது. அவனும் அப்படிதான் போயிருப்பான். கரெக்ட் டைம் நம்ம போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்து போச்சு இல்லைங்களா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாட் என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? ஏன்னா அந்த காரியத்தை பற்றி நீங்க நினைக்கல, யாருமே நினைக்கல. அப்படிதானே? இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நீங்க நினைக்கல. உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் நடக்காமல் அதற்கு எதிர்மறையான ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சோர்ந்து போவீங்க. ஆனா அதுக்காண்டி அதுலயே வந்து ஸ்டிக் ஆன் பண்ணி யாரும் இருக்க போறது இல்ல. நீங்க அதுல இருந்து வெளியில வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம மேற்கொண்டு வர்றோம். அந்த மேற்கொண்டு வர்றதுக்கு யாரு சக்தி கொடுக்கிறா? அப்பா. வேற யாரு கொடுக்கிறா? வேற யார் கொடுக்க முடியுமா உங்களால? சொல்லுங்க. ஆண்டவர் தானே கொடுக்கிறாரு அந்த சக்தியை. நீங்க வந்து நீங்கள் எதிர்பாராத நீங்க ஒரு 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 லைன்ல போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்மறையான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கும் பொழுது அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதற்கு ஒரு சக்தி யார் கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் தான் கொடுக்கிறார். வேலை உலகத்தான் யாராலையும் அந்த சக்தி அந்த காரியத்தை கொடுக்க முடியாது. இப்படி ஒரு சக்தி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும். ஆனாலும் அதுல இருந்து நான் மீண்டு வந்துருவேன் ஒரு நம்பிக்கை வருது பாத்தீங்களா? அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில வந்து நம்ம முன்னேறி போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பைபிள்ல வந்து விசுவாசத்தை பற்றி நிறைய காரியங்கள் மைக் விசுவாசம் இல்லாதவங்களை பற்றியும் பைபிள்ல சொல்லி இருக்குது, விசுவாசத்தை பற்றியும் சொல்லி இருக்குது. சொல்லியிருக்காங்களே. விசுவாசம் இல்லாதவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படித்தானே? அந்த காற்றினால் அலைக்க அந்த அலக்களிக்கிறது தெரியல, பார்த்திருக்கீங்களா? எல்லாருமே கடல் பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்ப விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். வந்து வேதாமத்துல வந்து தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு நல்லா இருந்துகிட்டே இருப்போம். ஒரு நாள் நல்லா இருந்துட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேனே, கையில பணம் இருக்குது, உங்ககிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுது. ஆனால் இந்த சமயத்துல ஒரு சமயத்துல வந்து உங்களுடைய நீங்க நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்காம போயிருக்கலாம். ஒருவேளை மெயின் வேற எதுவுமே வேண்டாமே, நீங்க எதுக்குமே போக வேண்டாம். உங்க கையில பணம் இல்லை. பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் இப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் முகம் சுளிப்பீங்களா இல்லையா? ஃப்ரீயா பேச மாட்டீங்க. கொஞ்சம் சோகத்துல இருப்பீங்க. கொஞ்சம் சோகத்திலே இருக்கீங்களே. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு பிரதர், என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க, யாருடைய பெயரையும் வந்து தயவு செய்து சொல்லாதன்ட்டு. அதனால நான் சொல்ல விரும்பல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை பாக்குறீங்க, ஒருத்தர் வந்து என்ன சொல்றீங்க? ஏன் பிரதர் நீங்க இப்படி இருக்கிறீங்க, சோகமா இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலை இல்லையா, இல்ல ஒரு 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 உங்க மனதுல ஒரு சோர்வு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சொல்றீங்க? பயங்கர மூட் அவுட்டா இருக்கிறேன்னு சொல்றீங்க. ரொம்ப ஈஸியான சொல்லக்கூடிய வார்த்தை, அப்படிதானே? மூடு சரியில்லை பிரதர் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். இல்ல வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அங்க ஒரு சகோதரர் சிரிக்கிறாரு, நீங்க நேஸ்லின் சிரிக்கிறார், ரொம்ப சிரிக்கிறாரு. ஏன்னா நல்லா இருந்தா அந்த பையன், இப்ப தாடி கடிலாம் வளர்த்துட்டு இருக்கிறாரு, ஏன்னு தெரியல, ரொம்ப சோகமா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வெறுத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படித்தானே? ஏன்னா நமக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கல. எல்லா சமயமுமே நீங்க நினைச்சிருக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது, அப்படித்தானே? எல்லாமே நீங்க நினைக்கிற காரியம் நடக்குதா உங்க வாழ்க்கையில? நடக்குதா இல்லைங்களா? ஆனா
இந்த காரியம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். வச்சிருக்கீங்களா இல்ல? எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? எப்படி வச்சு ஏதாவது காரியம் சாதித்து இருக்கிறீர்களா நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கையில? சொல்லுங்க யாராவது. அது விசுவாசிச்சு உங்களுக்கு அது அந்த காரியம் பொய்த்து போயிருக்கிறதா இல்லையா? இல்ல நடந்திருக்குதா? நடந்திருக்குது இல்ல? இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுனது யாரு? கர்த்தர். அப்ப யார் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அந்த விசுவாசம். என்கிட்ட என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. இப்ப என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, இல்ல என் கை நிறைய காசு இருக்குது, இல்ல என்னால அந்த காரியத்தை சாதிக்க முடியுங்கிறது நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசம் கிடையாது. இது எல்லாமே என்கிட்ட இல்ல. ஆனாலும் என் தேவன் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன் பாருங்க ஆண்டவர் மேல. அதுதான் வந்து விசுவாசம்னு சொல்றாங்க. அவருடைய வார்த்தையை சார்ந்து அவருடைய வல்லமை, என்னுடைய தேவனுடைய வல்லமை இப்படியானது, என்னுடைய கர்த்தருடைய காரியம் இப்படி, அவருடைய வார்த்தைகள் வேதத்தில் இந்த வார்த்தைகள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சுய பலத்தான் அல்ல, நான் ஒருவேளை இதற்கு நான் தகுதியில்லாத ஒரு பாத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு என்னிடத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆனாலும் என் கர்த்தர் என் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து விசுவாசம்னு சொல்லுகிறது. ஏன்னா அந்த அதை இந்த காரியத்தை வாய்க்க பண்ணதுக்கு நம்மளுடைய ஆண்டவரிடத்துல அதிகாரம் வல்லமையும் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கலாம். நமக்கு வந்து சில காரியங்களை பார்க்கும்போது சில காரியங்களை ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கும் பொழுது நீங்க திரும்பி பாருங்களேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க, நான் தான் அடிக்கடி என்ன சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எங்க இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படி ஒரு காரியங்களை பார்க்கலாம். ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமா வந்து தேவன் உங்களை நடத்துறாரு இல்லைங்களா? கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில அந்த ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்டா இருக்கலாம். ஒருவேளை பண காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய வேலை, உங்கள் தொழில் காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பை பற்றிய காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். நீங்க ஒருவேளை இப்படிலாம் நடக்காது, ஆனாலும் என் தேவன் வாய்க்க பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த விசுவாசத்தினால அந்த நிறைய வசனங்கள் சொல்லுது. என்னது? விசுவாசித்தால், ஆமா, அவ்வளவுதான். நிறைய நிறைய வசனம் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நிறைய பைபிள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் இருக்கிறார், முதல்ல அவரை விசுவாசிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு கெட்ட புத்தி உண்டு, ஒரு எண்ணம் உண்டு. ஒரு காரியம் நடக்கல, இதா உடனே என்ன சொல்லுவோம் நம்ம? ஏசப்பா ஏன் என்ன சோதிக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் சோதிக்கிற தேவனா? சொல்லுங்க. அவர் சோதிக்கிற தேவன் இல்லை. நம்ம உடனே அதாவது நமக்கு தான் இந்த சொல்லுவோம்ல, ஒரு கொலைக்கல சொல்ல நான் கூசாம போய் சொல்லிடுவோம். வியாதி வந்து ஏசப்பா ஏன் எனக்கு வியாதி வந்து, வியாதி கொடுக்கிறது அவருடைய இது இல்லை. ஆக்சுவலி வியாதியை குணமாக்குறது தான் தேவனுடைய பணியாக இருக்கிறது. நம்ம கஷ்டத்துல போனோம்னா இயேசு ஏன், ஏசப்பா ஏன் என் வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறீங்க? அப்புறம் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் எங்க இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அவர் வந்து என்ன அன்பு நிறைந்தவர் தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்படித்தானே? நன்மை செய்கிறவராய் மாத்திரமே அவர் வந்து உலகத்தில். அப்புறம் ஏன் சொல்றோம் நம்ம? உடனே ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம், ஏன் டியூட்டி ஒழுங்கா பார்க்காம ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா ஏசப்பா ஏன்பா? நம்ம அப்படித்தானே கேட்கிறோம். ஒரு நாள் அப்படி கேட்காதீங்க. ஏன்னா வந்து அவர் ஒரு நாள் அப்படிப்பட்ட தேவன் அல்ல பிரியமானவர்களை. உடனே நம்ம எடுத்துக்கிடுவோம். என்ன எடுத்துக்கிடுவோம்? பைபிள்ல அதுக்கும் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. யோபு, ஆண்டவரை யோபுவை சோதித்தது போல் என்னையும் சோதிக்கிறீங்க. எல்லாம் இருக்கு, பைபிள் எல்லாமே இருக்குது. யோசேப்பை கொண்டு குழியில் போட்டார்கள், அதே போல் ஏன் என்னை பள்ளத்தில் போடுகிறீர்? ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா கேட்டா சொல்லுவீங்க, பைபிள்ல தானே இருக்குது, அதை வச்சு தானே நாங்க கிளைம் பண்றோம். அப்படி கிடையாது பிரியமானவர்களே. அவர் அன்பு நிறைந்தவர். நம்மளுடைய பரமபிதா அன்பு நிறைந்தவராகவே இருக்கிறார். அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் மாத்திரமாகவே தேவன் இருக்கிறார் என்பதை முதல்ல நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகள் எப்படி பொல்லாதவர்களாகிய நீங்கள், சொல்லுங்க அதுக்கப்புறம். அவர் எனக்கு
நன்மையானதை செய்வார் என்பதை மாத்திரமே நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா எதை நம்ப கூடாதோ எதை நம்பணுமோன்னு எல்லாருக்கும் அந்த தெளிவு இருக்குதா இல்லைங்களா? இருக்குதா இல்லையா? தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்கிறார். எந்த காரியத்தை நம்ப வேண்டும், எந்த காரியத்தை நம்ப கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே நல்லது மாத்திரமே நடக்கணும்னு எல்லாரும் முயற்சி பண்றீங்க, அப்படித்தானே? எல்லாரும் பிரயாசப்படுறீங்க, ஆசைப்படுறீங்க. யாரும் அதுல விதிவிலக்கு கிடையாது. அதனாலதான் நாம ஒரு நாளும் தேவனிடத்தில் இந்த ஒரு கொஸ்டினை கேட்கக்கூடாது. வியாதி வியாதியை அனுமதிக்கிற தேவன், பண கஷ்டத்தை ஏன் அப்பா எனக்கு ஒரு பண கஷ்டம், ஏன் என்னுடைய இக்காமா என்ன ரினிவ் ஆகல, இதெல்லாம் கிடையாது. இது அவருடைய வேலையே கிடையாது. அதுல இருந்து உங்களை விடுவித்து கொண்டு வர்றதுதான் தேவனுடைய வேலையா. தேவன் முற்றிலும் முழுவதுமா அன்பாகவே இருக்கிறார், மனிதர்களை மாதிரி அல்ல. அன்பை தவிர அவர்கிட்ட வேற எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. அதனால அந்த வசனத்தை நீங்க எப்பவுமே கிளைம் பண்ணிக்கலாம். நன்மை செய்ய மாத்திரமே அவர் அந்த உலகத்துல சுற்றி திறந்தார். நீங்க நிறைய எடுத்து போலாம். எடுத்து போனா நிறைய ரெஃபரன்ஸ் வேற மாதிரி கூட இருக்கலாம். தண்டிப்பார், வைப்பார், அப்படி இப்படிலாம். பட் இந்த சப்ஜெக்டுக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு காலத்திலும் என்னுடைய பிள்ளை வியாதியாய் படுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை பண கஷ்டத்துல இருக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும், நம்ம இந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது. இது ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். தேவன் ஒரு நாளும் உங்களை ஹர்ட் பண்றதுக்கு அவரு விரும்பவில்லை. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது. ஏன்னா அவரு நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு தர சித்தமா இருக்கிறார். அதனால தயவு செய்து முறுமுறுக்கிற வேலைகளை மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுங்கள். ஏன்னா நிறைய காரியத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு சில காரியங்கள் தடைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுடைய சில சில சப்ஜெக்டுக்குள்ள நீங்க போகும்போது என்ன பேச வேண்டி இருக்கும்னா, ஒருவேளை என்னிடத்தில் பாவம் இருக்கும், என்னிடத்தில் குறைகள் இருக்கும். பட் இந்த சப்ஜெக்ட்ல பேசணும்னா விசுவாசம் இல்லை உங்களிடத்துல, நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் குறைத்தலாக இருக்கலாம் என்றுதான் இந்த சப்ஜெக்ட்ல பேச முடியும். ஏன்னா அவர் எப்பொழுதுமே தருகிறவராகவே இருக்கிறார், அள்ளி அள்ளி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அவர் அள்ளி அள்ளி அதுலயும் அன்பை பொழிகிறவராய் என் தேவன் இருக்கிறார். ஒருத்தர் இடத்துல அன்பு அதிகமா இருக்கும் பொழுது கண்டிப்பாக வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அவர்கிட்ட வேற ஒரு கண்டிக்கிற குணமோ இல்லை. நீங்களே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் அதிகமா, எல்லா வீட்லையும் இருக்கும், ஒரு குழந்தைய தண்டிப்பாங்க, ஒரு குழந்தை மேல ரொம்ப அன்பாக இருப்பீர்கள். அந்த மாதிரி காரியத்தில் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அன்பு செலுத்துறது யூஸ்வலாட்ட இந்த கடைக்குட்டி பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பா இருப்பீங்க இல்லையா? எல்லாரும் அந்த மூத்த பிள்ளைங்க இருக்கும், அடுத்த ரெண்டாவது பிள்ளை வரும்போது ஆட்டோமேட்டிக்காയിട്ട് ரெண்டாவது பிள்ளைக்கு மேல அன்பு போகும், மூத்த பிள்ளையின் மேலுள்ள அன்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுக்கு நாங்க ஒரு சிஸ்டர் முறைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி. ஆனாலும் என் தேவன் அதே போலதான் இருக்கிறார். எப்படி நீங்க கடைக்குட்டி பிள்ளைங்களை பாக்குறீங்களோ அது மாதிரி எல்லா குழந்தைகளையும் அவர் அன்புள்ள நிறைந்தவராகவே பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை மாதிரி நம்ம சொல்றோம், தேவன் ஒரு கிலும் பாரபட்சம் பார்க்காத தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் இறுக்கமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வொர்ஷிப்ல இருந்து யாரும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து யாரும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து விசுவாசத்துக்கு நான் ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கிறேன் பைபிள்ல இருந்து, வேற எதுவுமே எடுக்கல. ஏன்னா இன்னைக்கு இந்த இது இருக்குது, ஜெபம், மந்தாட்டு ஜெபம் இருக்குது, உபவாச ஜெபம். எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு தெரியல எனக்கு, அதனாலதான் நான் மந்தாட்டு ஜெபம்னு. ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்துக்குள்ள வரும், நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள வரும், வேற எங்கேயும் போனா. விசுவாசம் ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரியும். அந்த படகுல இயேசு கிறிஸ்து போனது தெரியுமா தெரியாது? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கை தூக்குங்களேன் எல்லாரும். எத்தனை பேருக்கு தெரியும்? மத்தேயு 8:26 நினைக்கிறேன், கொஞ்சம் வாசிங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன். இப்பவும் அடிக்கடி நம்ம அதை சொல்லுவோம். விசுவாசத்துக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் கரெக்டா சொல்லணும்னா இதை தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா விசுவாசம் எங்க குறையுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்கள், அந்த சீஷர்கள்
அவ்வளோ நாளும் வந்து இயேசு கூடயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற யாரும் இல்ல. புதுசா ஒருத்தன் ஏறிட்டு அவ கூட வந்து சக பேசஞ்சர் யாராவது வந்து கடல் கொந்தளிக்குது, போட் ஆடுதுன்னு வந்து கேட்டிருந்தா வருத்தப்பட்டிருக்கலாம் நம்ம. அவங்க கூடவே நம்ம அந்த சங்கீதத்தை சொல்ற மாதிரி என் கூடவே உணவருந்தினார், என் கூடவே இருந்தார், ஒரே பாத்திரத்தில் உண்டோம் புசித்தோம், அப்புறம் எனக்கு பின்னாடி இது ஆப்பு வைத்தார்கள். அந்த மாதிரி இவர் கூடயே இருக்கிறாங்க. யாரு? அந்த சீஷர்கள் அவர் கூடயே போறாங்க. அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் மாதிரி எல்லா கண்ணுக்கு எட்டின தூரம் நிறைய அற்புதங்கள்லாம் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என் விசுவாசம் நம்பிக்கை எல்லாமே தகர்ந்து போயிடும். அப்படிதானே? அதுதான் அங்க நடந்தது. அவர் என்ன கேட்டாரு? ஆண்டவர் என்ன கேட்டாரு? கொஞ்சம் லிட்டில் ஃபெய்த், உங்களுக்கு அது கூட இல்ல, கொஞ்சம் ஒரு அற்ப விசுவாசம்னு கேட்டாரு. அது ஒரு மாதிரி அசிங்கமா கேட்ட மாதிரி தான். மேபி அவர் அவங்கள திட்டிருக்க கூட செய்யலாம். கண்டிப்பா. ஏன்னா அவங்க கூட சீஷர்கள் தானே, டைரக்டா வந்து இருக்கனால திட்டி இருக்கலாம். அதெல்லாம் பைபிள்ல ஒருவேளை போட்டிருக்காது. திட்டிருப்பாரு, கண்டிப்பா திட்டிருப்பாரு. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லையா? இவ்வளோத்தையும் நீங்க பாக்குறீங்க, இவ்வளவு சாட்சிகளை பாக்குறீங்க, இவ்வளவு அற்புதங்களை நீங்க பார்க்கிறீங்க, என் கூடயே வர்றீங்க, எல்லாமே இருந்தும் உங்களுக்கு விசுவாசம் இல்ல. அப்படிதானே? ஹலோ, நாம எப்படி இருக்கிறோம்? நிறைய விஷயங்கள்ல அவரு சீஷர்களை மாத்திரம் பார்த்து கேட்கல. உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நம்மளை தெரிந்து கொண்டவர். இந்த இடத்தில் இப்படி இந்த பெயரோடு நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று அவர் ஆல்ரெடி உங்க தாயின் கருவில நீங்கள் உருவாவதற்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டாரு. அப்படிதானே? ஆனா சில நேரத்துல நம்மளும் கொஞ்சம் தடுமாறுறோம் இல்லைங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை. யூஷுவலாட்டு வந்து நல்லா இருக்கும்போது நல்லா இருப்போம். அப்படிதானே? நல்லா இருக்கும்போது நல்லா இருப்போம். கண்டிப்பா. ஒரு மீன்ஸ் யாரையுமே அப்போ ஒருவேளை ஆண்டவரை கூட இப்படி இப்படி நம்ம அந்த சவுத் ஸ்டைல இப்படி ஒரு இது பண்ணுவாங்கல்ல, ஹலோன்னா இப்படி இப்படி இது பண்ணுவாங்கல்ல, இல்ல கேத்தலிக் பார்த்துருக்கீங்கன்னா ரோட்ல போகும்போது சிலுவை போடுவோம். பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி எனக்கு சில விஷயங்கள் வரும். எனக்கு சபையில வந்து அடிக்கடி ஒரு விஷயம் வரும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிரதருக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பிரதர் சொல்லுவார், நான் அடுத்த வாரம் கோயிலுக்கு வரல. உடனே ஒரு டார்கெட் அங்கே தான், கோயிலுக்கு வரல. ஆனால் அந்த பிரதர் இருப்பாரு. முன்னாடி ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் யூஸ்வலாட்டி இப்போ இங்கன்னு இல்லை, எல்லா சபையிலும் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க யாரை தேவனை ஆராதிக்க வரீங்களோ இல்ல இது பண்ணுவோம். இதெல்லாம் ஏன் தெரியுமா? நமக்கு வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. அந்த படகு ஆடாம இருந்திருந்தா சீஷர்கள் கேட்டிருப்பாங்களா பிரதர்? சுகமா படுத்து அவரு இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் உறங்கி இருப்பாரு, இவங்களும் ஒரு சைடுல தூங்கியிருப்பாங்க. அப்படித்தானே? பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. என் கூட இருக்கிறது யாரு, நான் யாருடைய பிள்ளை, யார் என் கூட இருக்கிறார், யாருக்குள்ள யார் என்னுள் யார் இருக்கிறார் என்பதை எல்லாத்தையுமே ஒரு சின்ன சர்க்கிள்ல அவங்க மறந்து போயிறாங்க. அதே நிலைமையில தான் நாமளும் இன்னைக்கு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சுகமா போயிட்டு இருப்போம். ஒரு சின்ன கர்த்தாவே ஏன் என்னை மறந்துரு, உடனே அங்கதான் கேட்கறது. நம்ம பண்றது எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். நம்ம சுயம் பரிசோதனை பண்ண மாட்டோம். என்ன என்கிட்ட இல்ல, ஒருவேளை ஆண்டவர் என்ன பாதுகாத்து கொள்வார். இல்ல இன்னைக்கு வரலையா, எனக்கு இன்னைக்கு இந்த மாசம் சம்பளம் வரலையா, கண்டிப்பா அடுத்த மாசம் இந்த சம்பளமும் அடுத்த சம்பளமும் சேர்ந்து வந்துரும். ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வரணும். ஏன் நான் அவருடைய பிள்ளை. எங்க அப்பா சாதாரணமா இல்ல, உலகத்தானாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு இது பண்ணும்போது பரமபிதா நான் எப்படி உங்களை மறப்பேன்? புரியுதுங்களா? அந்த மாதிரி அவிசுவாசியா இந்த படகில இருந்த சீஷர்களை போல நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்படிதானே? இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? எமி கொஞ்சம் அங்க பாருங்க. எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும்? இந்த சீஷர்கள் மாதிரியான விசுவாசம் இருக்கணுமா? எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்சிருக்கீங்க, ஆண்டவர் கூட எல்லா காரியங்களும் பண்ணிருக்கீங்க. அதாவது கண்ணால் நீங்க தான் அவருக்கு சாட்சி. அந்த இயேசு கிறிஸ்துக்கு செய்த அற்புதங்களுக்கு எல்லாம் நீங்க தான் சாட்சி. ஆனா ஒண்ணுமே இல்லாம ஒரு விசுவாசம். வாசிங்க எபிரேயர் 11:23. எபிரேயர்
எதனால ஒளித்து வைத்தாங்க? அவன் எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தானா? மோசே அழகுள்ள பிள்ளை. எங்க பிறந்தார் அவரு? எகிப்துல. எகிப்துல உள்ள குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது குழந்தைங்க கருப்பா இருப்பாங்களா? இல்ல அப்ப ஏன் எங்க இதுல மட்டும் அழகுள்ள பிள்ளைன்னு கொடுத்துருக்குது? இல்ல, நான் எபிரேயரா இருக்கட்டும், எஜிப்சியனா இருக்கட்டும், நான் அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைங்க அழகு குறைந்து இருப்பார்களான்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க. இல்ல எல்லா குழந்தைகளும் அழகா தான் இருப்பாங்க. ஆனா அங்க ஏன் அதை இது பண்றாங்கன்னா, அவருடைய பெற்றோர் எதனால? திரும்ப வாசிங்க. ஆமென். போதும். விசுவாசத்தினாலே, அந்த நாள்ல என்ன பண்ணியிருந்தாங்க? அங்க என்ன சொல்லியிருந்தாங்க? எல்லா குழந்தைகளையும் கொன்று போடணும், அப்படித்தானே? ஆனால் அந்த இடத்துல அவங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருந்தது. என்ன பண்ணாங்க? 3 மாதம் அந்த எப்படி நம்ம இந்த காலத்துல இந்த ஊர்ல ஒரு ராஜா ஒரு சட்டத்திட்டம் போட்டாருன்னா நம்ம மீற முடியுமா? மீற முடியாதுல்ல. அப்போ யார் மேல உள்ள விசுவாசத்துல அவங்களுடைய மோசையோட பெற்றோர்கள் அந்த காரியத்தை செய்தாங்க. அப்ப அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்கிறது யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அவருடைய விசுவாசம் அவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்கிறது. அந்த இடத்துல எல்லா குழந்தைகளும் அழகுள்ள குழந்தைகளாக இருந்திருக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம். ஈவன் அந்த பெற்றோர்கள் திரும்ப அந்த மோசே உயிரோடு இருந்தாரா என்பதை கூட அவர்கள் பார்த்தார்களா என்று கூட கிடையாது அதுல, அப்படித்தானே? ஆனா அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, என் மகன் ஆண்டவர் அவனை பார்த்து கொள்வார் என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் தேவனிடத்தில் இருந்தபடினால் அவர்கள் அந்த குழந்தையை மறைத்து வைத்தார்கள். சூழ்நிலைகளை அவங்க பார்க்கல. அந்த சூழ்நிலைகளை அந்த நேரத்துல நம்ம பார்த்திருப்போம்னா கண்டிப்பா அப்படி ஒரு காரியத்தை செய்ய நம்மளால முடியாது. சூழ்நிலைகளை மறந்து, ஒருவேளை நம்ம சொல்லலாம் அந்த சட்டத்திட்டங்களை மதிக்காமல் அவர்கள் இருந்தார்கள் என்று. ஆனாலும் அவங்க மதிக்காம யார் மேல ஒரு நம்பிக்கையா இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து மேல, சாரி, ஆண்டவர் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவங்க நம்புனாங்க, ஜீவனுள்ள தேவன் என்னுடைய குழந்தையை அவர் பாதுகாத்துக் கொள்வார்னு. மோசையோட கதைகள் மற்றபடி உங்களுக்கு வரிசையாக தெரியும். எப்படி திரும்ப அவர் அதுல இருந்து வந்தாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு பிரச்சனைகள், ஒரு தடைகள் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, தேவன் மேல மாத்திரம் தான் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்கணும். மனிதர்களை நம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை ஒரு நாள் உதவி செய்யலாம், ஒரு நாள் 2 நாள் உதவி செய்யலாம், 3வது நாள் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. நம்மளே வீட்டுல விருந்தாளி வரும்போது நம்ம பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? முதல் நாள் நல்ல கோழிகள்லாம் அடிச்சு போடுவோம் ஊர்ல. இங்க சிக்கன் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம ஊர்ல பயங்கரமா இருக்கும். இல்லை வெஜிடேரியன் வீட்டில் அந்த வடை பாயசம்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. 2வது நாள் கொஞ்சம் இதாகும். அப்புறம் 3ஆம் நாள் ரசம் வந்துடும். 4வது நாள் துவையல் வந்துடும். கஞ்சின் துவையல் வந்தோன்னா நான் கிளம்பட்டுமான்றவானுங்க. அப்படித்தானே? நம்ம தேவன் அப்படி அல்ல பிரியமானவர்களே. நீங்க ஒருவேளை அவரை மறந்து நீங்க போகலாம், இல்லை ஒருவேளை நீங்க நம்பிக்கை வைக்காம போகலாம். அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய இது என்ன தெரியுமா? நீங்க அவரை மதிக்காம, அவரை இது பண்ணாம, ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே ஒரு நம்பி ஒரு ஏசப்பான ஒரு குரல் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த குரலுக்கு என் தேவன் செவி சாய்ப்பார். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்டது. ஏன்னா அவர் பேசிக்காட்டே அன்பா இருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்குங்கும் நிறைய இருக்குதுல்ல. ஏன்னா அந்த அன்பு இருந்தா மாத்திரம்தான் தேவனால் அந்த காரியத்தை செய்ய முடியும். நம்ம ஒருவேளை நீங்க விசுவாசிக்காமல் உங்க மனம் போன போக்குல நீங்க போய்கிட்டு இருக்கலாம். அந்த ஒரு செகண்ட் நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா, அதன் வெளிப்பாடு கடவுள் உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்துருவாரு கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க நம்புறீங்க அவரை, அவ்வளவுதான். அதான் விசுவாசம். எவ்வளவு ஒரு பாடல் கூட, தூரம் தெரிந்த சியோனேன்னு ஒரு பாட்டு உண்டு. அதானே? அது அப்படிதான் ஃபுல் பாட்டு. அது நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல,
இந்த உலகின் கடைக்கோடிக்கு நீங்க போனாலும் பரவாயில்ல, இந்த கடைசி விளிம்புல நின்னுட்டு ஏசப்பா தகப்பனேன்னு ஒரு ஒரு கூக்குரல் நீங்க இட்டீங்கன்னா என் தேவன் உங்களை கை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா நீங்கள் அவருடைய சொந்த சாயலாய் உங்களை படைத்திருக்கிறார். அப்படிதானே? அதை யாராலையும் மறுக்க முடியுமா? உங்களை ரொம்ப விரும்புகிறார். என் தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை விரும்புகிறார், ரொம்ப விரும்புகிறார். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை ஏன் என் தேவன் எனக்கு இந்த மாதிரி பண்ண? ஏன்னா இந்த மனிதனுங்கிறது வந்து ஒரு அற்புதமான படைப்பு. தேவனுடைய இதுல வந்து அவர் ஒவ்வொரையும் ஒவ்வொரு வானம் பூமி எல்லாத்தையும் படைத்து விட்டு வந்து அற்புதமான படைப்பு நீயும் நானும். நம்ம அடிக்கடி அதை மறந்து போறோம். என்ன படைத்திருக்கார்? தன்னுடைய சொந்த சாயலாய் உங்களை படைத்திருக்கிறார். அப்போ அவர் உங்களை எவ்வளவுக்கு நேசிப்பார். நீங்க அதான் சொல்லணும், அற்பமான நீங்களே வந்து உங்க பிள்ளைங்களை இவ்வளவு நேசிக்கும் போது பரமபிதா எப்படி உங்களை நேசிப்பார்? நேசிக்காம இருக்க மாட்டார். அதை ஒரு நாள் மறந்து போகாதீங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தாலும் அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை மட்டும் நீங்க விடாம இருந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை எல்லா காரியத்திலிருந்து உங்களை வந்து அந்த எல்லா பொல்லாங்கான காரியம், எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் ஒரு நாளும் தேவன் வந்து அதை அனுமதிக்க போறதில்லை. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் ஒரு அலையிலையா சொல்லுவோம் பார்ப்போம். எல்லாம் ரொம்ப சோகமா தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரு என்ன நினைக்கிறார்? சில விஷயங்கள்ல வந்து நீங்க நினைக்கலாம், நான் வந்து அழுது ஜெபிக்கும் பொழுது என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். அது அப்படி அல்ல பிரியமானவர்களே. அழுகையின் வெளிப்பாடு ஜெபம் அல்ல. நீங்க வந்து நம்பிக்கையும் விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் ஜெபம். எனக்கு ஒரு காரியம் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு இந்த காரியம் கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? அந்த விசுவாசம் இருக்குல்ல, அது உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுது. நீங்க சொல்லலாம், நான் அழுது ஜெபித்ததுனால வந்து இது பண்ண. அந்த அழுது ஜெபிக்கும் பொழுதும் உங்கள் மனதுல ஒரு காரியம் துளிர் விடுது. என்ன துளிர் விடுது? நீங்க இப்ப ஆலயத்துக்கு வரீங்க, ஆலயத்துல வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து மன்றாட்டு ஜெபம் இருக்குது. கடைசி வாரம் மன்றாட்டு ஜெபம் இருக்குது. நான் வந்து எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்தீங்க சொல்லுங்க? இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன், இல்ல எனக்கு நான் இத்தனை இது வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் தேவைகளோடு வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கைத்து காலையில சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் ஒவ்வொரு தேவைகளா இருக்கிறீங்க. பட் நீங்க உங்க மனசுல இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்களேன். ஒரு நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குதா? இல்ல ஓகே நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவேன்னு இருக்குதா? இருக்குது இல்ல, ஒரு நம்பிக்கை தானே. அதான் சொல்லுது, கண்ணீரின் வெளிப்பாடு அல்ல, நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் வந்து ஜெபமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஆகார் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகாருடைய காரியத்தை நீங்க எடுத்து பாருங்க. கண்ணு கட்டுற தூரமே ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே நீங்க பாருங்க. நீங்க ஆகாருடைய காரியத்தை பார்க்கும்போது ஒரு மிக அற்புதம். அந்த இடத்துல கண்ணு கட்ட தூரத்துக்கு அவளுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க அந்த வனாந்தரத்துல எல்லாரும் சொல்ற மாதிரி தான். அந்த கத்தார் ரூட்ல போனீங்கன்னா தெரியும், ரொம்ப ட்ரையா இருக்கும்பாங்க. நிறைய பேர் மேப் மறந்து போச்சு, அந்த பாலைவனத்துல எல்லாம் போய் மரித்த ஆட்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இடம். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல இருக்கும்போது ஒருவேளை பாலைவனத்தை பற்றி நமக்கு தெரியாம இருக்கலாம். அந்த ஆகாரின் காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆகார் நல்ல யோசித்து பாருங்க. ஆண்டவங்க என்ன தெரியுமா பண்ணாரு? அவருடைய கண்ணீரை வந்து பார்த்த ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் கண்களை திறந்தார். நல்லா பாருங்க, கண்ணீரை துடைத்தார் அல்ல, கண்களை திறந்தார். திறக்கும் போது அங்க என்ன இருந்தது? அந்த நீரூற்று ஆல்ரெடி அங்கதான் இருந்தது. அவ அழுத உடனே, காண்டவரே எனக்கு பையனுக்கு வந்து ஒரு தண்ணீர் தாடகம் வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேணும்னு அவர் வந்து அற்புதமாய் கொண்டு அங்க கொண்டு வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான காரியம் எல்லாமே வந்துருச்சு. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதா? திருமணத்திற்கான காரியம் வரும்போது சொல்லுவாங்க, ஏன்னா உனக்குன்னு ஒரு பொண்ணு இனிமேலா பிறக்க போகும், இல்ல உனக்குன்னு ஒரு பையன் இனிமேல் பிறக்க போறானா? அப்படி கிடையாது. உங்களுடைய காரியம் ஆல்ரெடி அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அதான் சொல்றது, இன்ன பெயரோடு இந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. இந்த வரக்கூடியவங்க இங்கதான் ஜேஎம்எஃப் சர்ச்ல தான் இருப்பீங்கன்னா இங்கதான் இருப்பீங்க. அல்மானால ஒர்க் பண்ணணும்னா அல்மானால தான் ஒர்க் பண்ணுங்க. கேஎஃப்ஹெச், ப்ரோகேர், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஆல்ரெடி திட்டமிட்டு விட்டார். திறக்க வேண்டியது உங்களுடைய கண்களை. ஆகாருக்கு நடந்தது அதுதான். அவ கண்ணீர் விட்டு அழுத உடனே அவர் என்ன பண்ணார்? கண்ணீரை துடைக்கல, விசுவாச கண்களை திறந்தார். நிறைய விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு அப்படிதான் இருக்கு பிரியமானவர்களே. நம்முடைய காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுக்கு தேவைகள் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் நம்பிக்கையின் கண்கள், உங்கள் விசுவாச கண்கள் நீங்க திறக்காம இருக்கிறதுனால இருக்கலாம். அவர் மேலுள்ள நம்பிக்கையை நீங்க அதிகப்படுத்துங்கள்.
ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும்னு சொல்லுங்க. என்னுடைய கண்ணீரை துடைத்து விடுன்னு சொல்றதை விட என்னுடைய கண்களை, விசுவாச கண்களை திறங்க. உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அவரிடத்துல. அந்த நீரூற்று பக்கத்துல தான் இருந்தது, அவளுடைய அருகில தான் இருந்தது. ஆனா அவளுக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கு ஒரு படபடப்பு. என்ன நடக்குமோ, என் குழந்தை என்ன ஆகுமோன்னு சொல்லி. அது எல்லாரும் வரக்கூடியதா, உலக பிரகாரமா வரக்கூடியதா. என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கோ என்னுடைய காரியங்கள், என்னுடைய காரியம், அதாவது எனக்குன்னு வரும்பொழுது இந்த படகுல அந்த சீஷர்கள் எல்லாருமே நீங்க பாருங்களேன், எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டாங்க, எல்லா காரியத்தையும் பார்த்துட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கொஞ்சம் ஆட்டம் கண்டு போயிருவோம். அப்படித்தானே? எல்லாருமே இப்படிதான் இருக்கிறோம். நம்ம சொல்லலாம் தான், எனக்கு 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 அலையாதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஊர்ல ஒரு கஷ்டம் தான் சொல்லுவாங்க. இப்ப வேற ஒரு பிரதருக்கு ஒரு பிரச்சனை தான், பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர், ப்ரேயர் பண்ணுவோம் சொல்றோமா இல்லையா? நம்ம ஜெபிப்போம் பிரதர், எத்தனை பேர் சொல்றோம்? பட் அது எனக்குன்னு வரும்போது கொஞ்சம் இடிக்குது இல்ல எனக்கு. அதே மாதிரிதான் நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆண்டவர் அதை தான் கேட்டார், படகுல இருக்க சீஷர்களை பார்த்து கேட்டார், என் கூடயே இருக்கிறீங்க, என்னுடைய அற்புதங்களை எல்லாம் பாக்குறீங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிக்காம போயிட்டீங்களே, அற்ப பதர்கள்னு கேட்கிறாரு. அதே ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். நம்மளை கூட பார்த்து கேட்கலாம். ஆகாருடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீரூற்று அருகில தான் இருக்குது. நம்ம தான் என்னுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை, ஏன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு உண்டான காரியம் எல்லாம் தேவன் எல்லாத்தையும் அதன் காலத்துல எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறார். இனி எதுவுமே செய்ய போறது கிடையாது. ஆல்ரெடி பிளான். அவருடைய காரியங்கள் எல்லாமே எப்படி இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளின் வயிற்றில பிறந்து கல்வாரியிலே மரிக்கிறது வரை, மரித்து திரும்ப 3ஆம் நாள் உயிர்த்தெழுது வரை ஆல்ரெடி தேவனுடைய திட்டம் அது. அதே திட்டம் தான் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். நீரூற்று அருகிலே தான் இருக்கிறது. உங்கள் கண்ணீரை மறந்துட்டு விசுவாச கண்களை திறக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது கர்த்தர் வரும் காலங்களில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்க அழுது புலம்ப வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய விசுவாச கண்களை திறந்தருளும்னு சொல்லுங்க. இந்த நாளில செய்யும் பொழுது அவர் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக ஒவ்வொருவருத்திற்கும் என் தேவன் அருளச் செய்வார். பிரியமானவர்களே, ஒருவரையும் அவர் பாரபட்சம் பார்ப்பது அல்ல. அப்படிப்பட்ட தேவன் அல்ல அவர். மற்ற தேவர்களை மாறி அல்ல. நீங்க காணிக்கை கொடுத்தாதான் உனக்கு இது பண்ணுவாரு, இல்ல அது மாதிரி உலக பிரகாரமான ஒண்ணு எனக்கு வேண்டியவனுக்கு நான் செய்வேன், வேண்டாதவனுக்கு நான் செய்யறது, அப்படி சொல்றக்கூடிய தேவன் அல்ல. விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் உங்களுக்கு அருளச் செய்வார் பிரியமானவர்களே. ஏன்னா அவர் அன்பு நிறைந்தவராய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. இரண்டாவது, அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இதை முதல்ல நாம விசுவாசிப்போம். தேவன் தாமே நாம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பின் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அந்த அவிசுவாசவே இல்லாமல் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் வளர நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்ற சபையை உமது கரங்களில் ஒப்புடுகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். சில்ட்ரன்ஸ் When I am afraid, I'll trust in you. Praise the Lord. Today memory verse. All you servants of the Lord who minister by night, raise up your hands in the sanctuary and praise the Lord. May the Lord who made the heaven and the earth bless you out of sin. Psalms 134. If you confess with your mouth that Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. Romans chapter 10 verse 9. Amen. Praise the Lord. Today memory verse. Behold, how good and how pleasant it is for brethren to dwell together unity. Psalm 133:1. Give thanks to him who alone does mighty miracles.
Praise the Lord. Today's memory verse. For I know the plans I have given for you. Praise the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. Jeremiah 29 verse 11. சங்கீதம் 47. சகல சங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நீதிமொழிகள் 3. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. Give thanks to the Lord for His good, His love, and give thanks to the Lord. His love endures forever. Let Israel say, His love endures forever. Let the house of Aaron say, His love endures forever. Psalms chapter 118 verse 1 to 4. God we serve, what a mighty God we serve, what a mighty God we serve, what a mighty God we serve. Angels bow before Him, and heaven before Him. What a mighty God we serve. 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 Angels bow before Him, heaven and earth adore Him. What a mighty God we serve. 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 Heaven and earth adore Him. What a mighty God we serve. தேங்க்யூ. பிள்ளைங்களுக்கு கண்டு உற்சாகமா ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.